ஹலோ நண்பா நண்பீஸ், நம்மளுக்கு சேலரி விழுந்தாச்சு எங்கேயாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு சிட்டூர் டு பெனூர் ரூட்டில் போயின்னு இருக்கும்போது நம்மளுக்கு டெம்ப்டர் ரெஸ்டாரண்ட் தான் இந்த விசார்ட் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த வெளியேந்து பார்க்க ஆம்பியன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு, டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு வெளியேந்து. சரி, இன்னைக்கு இங்கே எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நேராக உள்ள வந்துட்டேன். ஏன்னா சித்தூரில் இது கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் விசார்ட்னு பேசுன்னு ரொம்ப பேர் இருப்பாங்க. சரி, அப்படி என்ன டேஸ்ட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நேராக உள்ள வந்துட்டு ஹேண்ட் வாஷ் சென்டரான போயிட்டோம். அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும் 99.9% கிருமிகளை கொண்டு விட்டு சாப்பிட கிளம்பி விட்டோம். அண்ட் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட் வேணும்னா பார்த்துனே சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இல்லை வேணும்னா சேர்ஸ் கூட இருக்குது. அண்ட் இங்கே டிஷ்யூ வைக்க ஸ்டாண்டு கூட வேற லெவல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் இன்னும் கொஞ்சம் காமனாக இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் 4 பட்டர் நான் அண்ட் ஸ்மோக்கி சிக்கன் கிரேவின்னு ஏதோ இது. அண்ட் இந்த கோங்குர சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு இந்த கோங்குர சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டாக பிளேட்டில் போட்டுக்கிட்டோம். அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டு போட்டு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. 10க்கு ஒரு 7 கொடுக்கலான்னு சொல்லலாம். அண்டு நம்ம 2 பட்டர் நான் பிளேட்டில் போட்டுக்கின்னு அண்ட் இங்கே ஸ்மோக்கி சிக்கன் கிரேவின்னு சொன்னாங்க. இது ஸ்மோக் எங்கே இருக்குதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது லைட்டாக பிளேட்டில் போட்டுக்கின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கின்னு சாப்பிட்டு பார்ப்போம் இதைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்படுறேன்ட்டு. அண்ட் லைட்டாக பட்டர் நான் புட்டுக்கிட்டு அந்த கிரேவியில் லைட்டாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வரைக்கும் வேறு லெவலில் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஏதோ ஆவரேஜாக இருந்துச்சு, ஓகேன்ற மாதிரி தான். ஆனால் ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு இந்த கிரேவி. அண்ட் பட்டர் நான் வந்து ரொம்ப கெட்டிமாக இருந்துச்சு. அண்டு ரேட்டு தான் தலை மேலே போட்டு துண்டு போட்டுக்கின்னு போகலாம் இங்கே வந்தவங்கலாம். ஏன்னா 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா சரி சாப்பிட்டுட்டோம் ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேராக எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சாய்க்கில் பண்ணிட்டோம். ஏன் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜூஸ் குடிச்சிருக்கலாம். பட் டேஸ்ட் அங்கே தலைமாண்டு துண்டு போட்டுன்னு போனோம். 50 ரூபா ஜூஸ் 100 ரூபா கொடுப்பான். அந்த 100 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு அங்கே அவ்வளோவா இருக்காது. பட் இங்கே டேஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்கும். 50 ரூபா ஜூஸ் குடிச்சா 100 ரூபா ஜூஸ்க்குன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே வரைக்கும் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. சாப்பிட்டு உயிர் கலைக்கிறதுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு இங்கே.